இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே 2 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. இந்த போரால் காசாவின் பெரும் பகுதிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. நாளுக்கு நாள் அங்கு உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் இருதரப்பும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்வைத்துள்ள 20 அம்ச திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் ஹமாஸ் பிரதிநிதிகள் எகிப்தில் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் நண்பரும் அமெரிக்க தூதருமான ஸ்டீவ் விட்காஃப் பங்கேற்பார் என கூறப்பட்டுள்ளது. அதேபோல டிரம்ப் மருமகன் ஜாரட் குஸ்னர் பங்கேற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் கலீல் அல் ஹையா கலந்து கொள்ள உள்ளார். அதேபோல இஸ்ரேல் சார்பில் பிரதமர் நெதன்யாகுவின் நெருங்கிய உதவியாளரான ரான் டெர்மர் மற்றும் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் ஓஃபிர் பால்க் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய எகிப்து அதிகாரிகள் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அமைதி திட்டத்தை ஏற்பது குறித்து இஸ்ரேல் ஹமாஸ் பிரதிநிதிகள் இடையே மத்தியஸ்தர் மூலம் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது என்றும் விரைவில் சுமூகமான முடிவு எட்டப்படும் என அவர் தெரிவித்தார். இப்படி பரபரப்பான நிலையில் அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்று இஸ்ரேல் ஹமாஸின் முக்கிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சம்பவம் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை குறித்து டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வார இறுதியில் ஹமாஸ் அமைப்பினர் பிடியில் உள்ள பிணை கைதிகளை விடுவிப்பது குறித்தும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் முக்கியமான விவாதங்கள் நடந்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் விரைவாகவும் நடந்து வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் நேரம் மிக மிக முக்கியம் என்றும் இதில் விரைவாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இரத்த களரி தொடர்ந்துவிடும் என பதிவிட்டுள்ளார்.